சாலைகள் பார்த்தீங்கன்னா 70 வருஷமா நடக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, என் கால் நடந்து நடந்து ரத்தம் வருதுமான்னு. சித்தலூர்ன்ற கிராமத்தில் 70 வருஷமா இன்ன வரைக்கும் ரோடு போடல. கேட்டால் பெரிய ப்ராஜெக்ட் 5 கோடி வேணும்னு சொல்றாங்கன்னா இந்த சாலைகள் போடப்படாமல் இருக்கு. நம்ம பொற்கால ஆட்சியில் நம்ம கிராமங்களில் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று சபைக்கு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கொடுங்கன்னு தாழ்மையோட பெரிய தலைவரை கேட்குறேன். பெரியார் கால்வாய் திட்டத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பெரியார் கால்வாய் பிரிவிலிருந்து தனியாமங்கலம் வெள்ளலூர் வழியாக சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட மலம்பட்டி, கூட்டுறவுப்பட்டி, சிவகங்கை, அதப்படைக்கு மற்றும் மரவமங்கலத்தோடு கால்வாய் முடிவடைகிறது. நீண்ட வருடமாக சுமார் 600 கிராம விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீரின்றி வருவாயால் குடும்பங்கள் பாதிப்பு நிலையில் உள்ளது. ஆகவே கால்வாயை சீரமைத்து விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்க நமது அரசு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்துறை ஏதாவது அந்த ஊர்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும். ஒன்று பின்தங்கி போய் விவசாயம் செழிக்க வளர்ச்சி இருக்கணும், தொழிலுக்கு வளர்ச்சி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு சின்ன படிக்கிறதுக்காவது எதுவுமே இல்லை எங்கள் ஊரில். அப்போ கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் ஒன்று வந்துருச்சுன்னா பிள்ளைங்கள் பயன்படுவாங்க, பொறியியல் காய்ச்சா பசங்க இருப்பாங்க. விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல காலேஜ் எங்கள் காலேஜ் சண்முகராஜா மன்னரால் துரைச்சங்கம் அவங்க அப்பா பேரால் நிறுவப்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல MBA கொண்டு வரலாம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பார்மசி கோர்ஸ் கொண்டு வரலாம். எந்த ஒரு உயர்கல்வியுமே இல்லை. பிஎட் இஎட் எந்த காலேஜுமே இங்கே கிடையாது. ஆனால் இடம் நிறையா இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு தகுதிக்கு உள்ள எங்கள் காலேஜில் இன்னும் பலதரப்பட்ட துறைகள் கொண்டு வரப்படவே இல்லை. அப்படிப்பட்ட துறைகள் வந்தால் பிள்ளைங்க வெளியே போக மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க வெளியே போய் அதிக காசு கொடுத்து தனியார் கல்லூரிகள் சேர மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க எங்கள் காலேஜில் படிக்கிற அளவுக்கு எங்கள் காலேஜில் எல்லா வசதியும் இருக்கும், ஒன்றும் வரல. இதை கவனத்துக்கு கொண்டு அதேமாதிரி காலேஜில் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறனால விளையாட்டு மைதானம் இருக்கிறனால விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு மைதானங்களை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ற அளவுக்கு தேசிய அளவில் கலந்து வெற்றி பெற்ற வீரர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சபை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறுதேர்வு இல்லாமல் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பாரம்பரிய முறையில் நடத்திட அரசு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடியிருப்பு பகுதிகள் வேண்டும் என்று எங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு சமத்துவம் போல தனி குடியிருப்பு பகுதி வேணும்னு கேட்குறாங்க. ஸ்பைசஸ் பூங்கா செயல்படாமல் உள்ளது, இது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் கேட்டு எங்கள் பகுதியை தயவு செய்து பின்தங்கிய பகுதியாக சரித்திர பூமி, ரத்தம் தோய்ந்த பூமி, பல வெற்றிகளுக்கு சுதந்திர போற வரலாற்றில் முதல் களம் எங்களுடையது. என் பாட்டி வேலுநாச்சருடையது. அவங்களுடைய வாரிசுதாரரா எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு பெண் வேட்பாளரா என்னை இங்கே நிற்க வச்ச என் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறும். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் அவனுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர், நாங்களாம் வேலு நாச்சியார் நாமெல்லாம் பார்த்ததில்லை. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நான் வேலு நாச்சியார் பூமியில் வந்திருக்கேன். சீறி பாய்ந்து விட்டீர்கள். சிவகங்கை பற்றி மிக 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 சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். உங்கள் கனவு நனவாக என் வாழ்த்துக்கள்.